ஹாய், டுடே வந்துட்டு நம்ம மிஷின் லேர்னிங்கோட 5th டே செஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் செஷன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து மிஷின் லேர்னிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்ணுவோம், ஸோ ஒரு டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் எப்படி பண்ணுவோம், டேட்டா க்ளீனிங் அண்ட் என்கோடிங் எப்படி பண்ணுவோம், ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து மிஷினுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. மிஷின் லேர்ன் பண்ணிக்கும். டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில் உங்களுக்கு சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு அண்ட் செமி சூப்பர்வைஸ்டு, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் டேட்டா செட் கலெக்ஷன், ஸோ டெக்ஸ்ட்டு, இமேஜ், வீடியோ, ஆடியோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒரு மாடல் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபீச்சர் எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் டேட்டாவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது ட்ரைனிங் ஸ்ப்ளிட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கிளாஸிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களா, ரெக்ரெஷன் அப்ளை பண்ணுறீங்களா, என்ன டைப் ஆஃப் அல்காரிதம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதில். ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் ஸ்ப்ளிட்டிங், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஏன் நம்ம அதை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொஷின், ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 100% டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாக மிஷினுக்கு லோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மாடல் அக்யூரசி வந்து கரெக்டாக வராது. ஸோ உங்களால் ப்ரிடிக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டாவை வந்து ட்ரைனிங்க்கு 80%, டெஸ்டிங்க்கு 20% வைக்கிறோம். அது நீங்கள் 70-30ஆகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் மிஷினுக்கு மாடல் ட்ரெயின் பண்ணும்போது மாடல் ரொம்ப பெட்டராகவும் அக்யூரஸியும் நமக்கு சூப்பராகவும் வரும். அக்யூரஸி அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்டோட மாடல் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அக்யூரஸின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாலுமே டேட்டாவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓவர் ஃபிட்டிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாடலோட அக்யூரசி நமக்கு பெட்டராக வரும். ப்ரொடக்ஷனோட ரியலபிலிட்டியும் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் எந்த மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாலுமே நீங்கள் ட்ரைனிங் ஸ்ப்ளிட்டிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம்ஸ். ஸோ a machine learning algorithm learns patterns from data and makes prediction or decisions. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னை மேக் பண்ணுது, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு டிசிஷனை மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா அல்காரிதம் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டெப் ஆஃப் ரூல்ஸ். அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் இந்த டைமுக்கு தான் வரணும், இந்த டைமுக்கு தான் போகணும், ஸோ லைக் இந்த ட்ரெஸ் ஃபார்மேட்டில் தான் வரணும் அப்படின்னு இவ்வளோ ரூல்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு கம்பெனிக்கே அவ்வளோ ரூல்ஸ் இருக்கும்போது நீங்கள் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷனுக்குமே கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸை தான் நம்ம அல்காரிதம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அல்காரிதமுக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் நான் இங்கே சாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி அப்ளிகேஷனில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டிசீஸ் ப்ரெடிக்ஷன், ஸ்பாம் டிடெக்ஷன், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங், ஸோ இது எல்லாத்துலேயுமே அல்காரிதம் இருக்குது. அல்காரிதம் இல்லாமல் எந்த எம்எல் ப்ராஜெக்ட்டுமே உங்களால் டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் அல்காரிதம்னா என்ன, அல்காரிதம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் யூசஸ் லேபிள் டேட்டா வேர் போத் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் நோன். ஸோ எந்த ஒரு பிளேஸில் இன்புட் அவுட்புட் ரெண்டும் தெரிஞ்சிருக்கோ அந்த இடத்துல வந்து அது லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ சாம்பிளுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஸ்பாம் டிடெக்ஷன். நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து உங்களுக்கு செகண்ட் டே கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இமெயிலோட இன்புட் அவுட்புட் ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கும். அதோட ஜஸ்ட்டு நீங்கள் மேலே சர்ச் பாக்ஸில் போயிட்டு அதோட கீவேர்ட் மட்டும் கொடுத்தாலே ஈஸியாக வந்து உங்களோட டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்டோட ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷனும். ஸோ மார்க்கு, அதோட ரிசல்ட், லைக் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களோட செப்பரேட் சப்ஜெக்ட் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது தனித்தனியாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் எடுத்து நீங்கள் பார்க்கணுன்னு தெரிஞ்சிங்கன்னா அவங்க நேம் கொடுத்தாலே போதும், அவங்களோட மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நமக்கு
ஹை அக்யூரசி இருக்கும். ஸோ ஈஸியாக அவால்வேட் பண்ணிட முடியும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு லேபிள்டு டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் லேபிள்டு டேட்டா இல்லாமல் அன்லேபிள்டு டேட்டாவாக இருந்தது அப்படின்னா ஒர்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் இருக்குமா, இல்லை நிறைய வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது சூப்பர்வைஸ்டு லேர்னிங்க்கு. ஓகேங்களா? ஸோ காலேஜு, ஸ்கூலு, ஸோ நம்மளோட காண்டாக்ட் புக்கு, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான். ஸோ இப்போ அப்கிரேடில் நெக்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து அன்லேபிள்டு டேட்டா, ஸோ ஃபைன்ஸ் ஹிடன் பேட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. அதாவது ஸோ நமக்கு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் செக்மெண்டேஷன், மார்க்கெட் அனாலிசிஸ், இது எல்லாமே. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதே மாதிரி 1 மந்த்துக்கு அப்புறம் எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேட்டா எல்லாமே எடுத்து அதை கேல்குலேட் பண்ணி அதிலிருந்து ஒரு வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி அதை உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சாம்பிள் தான். ஸோ இதே மாதிரி தான் மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது ஒரு இன்புட் அவுட்புட் நீங்கள் கொடுத்துட்றீங்க, அதில் வந்து நீங்கள் ப்ரெடிக்ஷன் மட்டும் பண்ணுறீங்க. பட் அதையே வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து கிளாஸிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்டகரிக்கல் அவுட்புட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மெயிலெலாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில்லையே அந்த மெயில் வந்து நார்மல் மெயிலா ஸ்பாம் மெயிலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஸ் ஃபெயிலு. ஸோ நீங்கள் வந்து இப்போ மார்க்ஸோட டேட்டா எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க, அவங்க டோட்டல் பர்சன்டேஜ் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டீங்க. பட் என்ட்ரி பண்ணாலுமே அவங்களோட மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, பட் அவங்க பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சிருக்க டேட்டாலேருந்து ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்களோட பர்சன்டேஜ்லேருந்து ஸோ இந்த பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, ஸோ அப்போ அவங்க பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதுல நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று பைனரி கிளாஸிஃபிகேஷன், இன்னொன்று மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன். பைனரி கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஸோ பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. இதே மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா பாஸா ஃபெயிலா இல்லை அவங்களால ரீ எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ தான் நம்ம அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். அல்காரிதம்னு எடுத்தாலே நமக்கு நிறைய அல்காரிதம் இருக்குது. பட் நம்ம எல்லா அல்காரிதமும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிடையாது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 to 5 அல்காரிதம்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெஷன். ஸோ ரெக்ரெஷன் ப்ரிடிக்ட்ஸ் கண்டினியூஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ். ஸோ இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலில் கண்டினியூஸாக வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நியூமெரிக்கல் வேல்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பராக மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே நாளைக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காவோ இல்லை ஒரு ஃப்ளோ லைக் ஒரு ஸ்ட்ரிங்காவோ அந்த மாதிரி எதுவும் வரப்போகிறது இல்லை. ஒரு பேராகிராஃப் அளவுக்கு அவுட்புட் வரப்போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனுக்கு அதை கால்குலேட் பண்ணி ஸோ 37 டிகிரிஸ் இருக்கும், ஸோ 35 டிகிரி இருக்கும், இல்லை 40 டிகிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடும். அதே மாதிரி தான் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ஏரியாவில் ஸோ 2 பிஹெச்கேவா 3 பிஹெச்கேவா, ஸோ அதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஹவுஸோட ப்ரைஸ் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து இப்போ என்னென்ன அப்ளிகேஷன் இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங், டிமாண்ட் ப்ரெடிக்ஷன், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ரிக்ரெஷனில் தான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங் இது வந்து ஜஸ்ட் நம்ம பேங்க்ல யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் பேங்க்ல வந்து லைக் இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, ஸோ நாளைக்கு வந்து எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத அந்த ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு கால்குலேட் பண்ணி ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிக்ரெஷன் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் புரியும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் நான் உங்களுக்கு கோடிங் லெவலில் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ். இப்போ சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அதாவது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, predictive probabilities suitable for binary classification, fast and simple algorithm. ஸோ என்னென்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பேம் டிடெக்ஷன், டிசீஸ் ப்ரெடிக்ஷன், கஸ்டமர் அனாலிசிஸ். இதில் என்ன கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பேம் டிடெக்ஷன், இப்போ ஒரு மெயில் வச்சுருக்கீங்க, அந்த மெயிலில் ரெகுலராக உங்களுக்கு மெயில் வருது, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்போ நிறைய நீங்கள் மெயிலில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய வந்து மெயில் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஸ்பாம் மெயிலுமே இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த மெயிலில் ஸ்பாம் மெயிலாக நார்மல் மெயிலான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசிஷன் ட்ரீ. ஸோ டிசிஷன் ட்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இட் மேக்ஸ் டிசிஷன் யூஸிங் எ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி, ஸோ டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டே இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ ஒர்க்ஸ் வித் போத் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன். ஸோ இது கிளாசிஃபிகேஷன்லேயே ஒர்க் பண்ணும், ரெக்ரெஷன்லேயே ஒர்க் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் தான். இதில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்னா, ரிஸ்க் அனாலிசிஸ், மெடிக்கல் டயக்னோசிஸ், கஸ்டமர் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை வந்து இது எல்லாமே டிசிஷன் ட்ரீ வந்து ஒர்க் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டயக்னோசிஸ், அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த மெடிக்கலோட ரிப்போர்ட்டில் ஒரு சைட் மட்டும் யோசிக்காமல் எல்லா சைடையும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் டிசிஷன் என்னங்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி தான் மற்ற அப்ளிகேஷனும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ இஸ் அன் என்செம்பிள் அல்காரிதம் தட் கம்பைன்ஸ் மல்டிபிள் டிசிஷன் ட்ரீஸ். ஃபஸ்ட்டு என்செம்பிள் அல்காரிதம். என்செம்பிள் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 3 to 4 அல்காரிதம்ஸை கம்பைன் பண்ண ஒரு விஷயம் தான் என்செம்பிள் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டிசிஷன் ட்ரீ அல்காரிதமை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ராட் டிடெக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து ஹை அக்யூரசி இருக்கும், ஸோ ஓவர் ஃபிட்டிங் ரெடியூஸ் பண்ணும், ஸோ ரோபஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து ஸோ அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாகவே வந்து கொடுப்பாங்க. ஸோ சப்போர்ட்டர் வெக்டார் மிஷின். ஸோ சப்போர்ட்டர் வெக்டார் மிஷின் இஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் யூஸ்டு மெயின்லி ஃபார் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்ஸ். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபைண்ட் த ஆப்டிமல் பவுண்டரி பிட்வீன் கிளாஸஸ், எஃபெக்டிவ் ஃபார் ஹை டைமென்ஷனல் டேட்டா, குட் கிளாசிஃபிகேஷன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேஸ் ரெகக்னிஷன், இமேஜ் கிளாசிஃபிகேஷன், டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் கிளாசிஃபிகேஷனே சொல்லலாம். ஸோ இமேஜ் கிளாசிஃபிகேஷனில் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் நிறைய டைப் ஆஃப் அனிமலோட ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ அதோட அனிமல் ஃபோட்டோலேருந்து ஏதாவது ஒரு அனிமல் ஃபோட்டோ நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து டாக், இது வந்து கேட்டு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணதில்லை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எஸ்விஎம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் வந்து டேட்டா எப்படி ட்ரைனிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் பண்ணுறது, சூப்பர்வைஸ் அல்காரிதம்னா என்ன, அன்சூப்பர்வைஸ் அல்காரிதம்னா என்ன, ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக வந்து நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு கோடிங் லெவலில் விட நம்ம பெட்டராக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு அப்புறம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ தியரிட்டிக்கலாக நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே வந்து நீங்களும் ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன், லொக்கேஷனுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ எங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ வெப்சைட்டில் pumpchup.comனு போட்டிங்கன்னா எங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும்.
ஸோ இது வந்து கண்டிப்பாகவே ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு, ஸோ காலேஜ் படிக்கிற பீப்பிள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.